எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் அக்கௌண்ட்ஸ் ப்ரோ. இந்த வீடியோவில் நம்ம ஸ்டாக் ஐட்டம் கிரியேஷன் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போ ஸ்டாக் ஐட்டம் கிரியேஷன் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு இன்வாய்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இன்வாய்ஸில் பார்த்தீங்கன்னா 4 ஐட்டம் இருக்குது. ஸ்டீல் ராடு வாங்கியிருக்காங்க. இந்த மெட்டீரியல் ஐட்டத்தை எப்படி நான் இங்கே வந்து ஸ்டாக் ஐட்டமாக க்ரியேட் பண்ணுறங்கிறத பார்ப்போம். இப்போ கேட்வே ஆஃப் டேலியில் மாஸ்டர்ஸில் க்ரியேட்னு இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இன்வென்ட்ரி மாஸ்டரில் தான் போயிட்டு நம்ம ஸ்டாக்லாம் க்ரியேட் பண்ணோம். அதில் ஸ்டாக் ஐட்டம் க்ரியேட் பண்ணோம். ஸ்டாக் ஐட்டம் பார்த்தீங்கன்னா 8 mm ஸ்டீல்னு இருக்குது. 8 mm ஸ்டீல் க்ரியேட் பண்ணுறோம். அண்டர் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு குரூப் வந்து ஸ்டீல்னு வேணும்னா இங்கே குரூப் வந்து ஆல்டிசி கொடுத்து ஸ்டீல்னு கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். யூனிட்ஸ் அங்கே என்ன இருக்குது, கேஜிஸில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கேஜிஸ் டெசிமல் பிளேசஸ் பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துக்கோங்க. இங்கே 3 இங்கே 2 இருக்குது, அதனால் 2 போதும். ஜிஎஸ்டி அப்ளிகபிள், கிளாசிஃபிகேஷன் எதுவும் கொடுக்க தேவையில்லை. இங்கே பார்த்தீங்கன்னா டேக்ஸபிள்னு கொடுக்கணும். இந்த இடத்துல டேக்ஸ் டீட்டெயிலில் ஸ்டீலுக்கு வந்து 18% டேக்ஸு. இது வந்து குட்ஸு. ஒரு ஐட்டம் க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது 16 mm ஸ்டீல். பார்த்தீங்கன்னா கேஜிஸு அப்ளிகபிள், இங்கே வந்து டேக்ஸபிள் 18%. இங்கே இன்னொரு விஷயம் பண்ண வேண்டியிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா F12 கொடுத்துட்டு HSN கோடு வந்து எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு இந்த ஸ்டீலுக்கு உண்டான HSN கோட் பார்த்தீங்கன்னா 7214 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா 20 mm ஸ்டீல். இது பார்த்தீங்கன்னா கேஜிஸு. இது பார்த்தீங்கன்னா அடுத்தது 7214. இங்கே வந்து டேக்ஸபிள் 18%. ஃபைனல் ஐட்டம் பார்த்தீங்கன்னா 25 mm ஸ்டீல். ப்ரைமரி கேஜிஸு அப்ளிகபிள் செட் டேக்ஸ் எஸ் கொடுங்க. 7214 இங்கே ஹெச்எஸ்எனில் போடுங்க. அடுத்தது வந்து டேக்ஸபிள், இது வந்து 18%. ஃபஸ்ட்டு ஐட்டத்துக்கு நம்ம ஹெச்எஸ்என் கொடுக்கல, அதுக்கும் கொடுத்துடலாம். இப்போ வந்து பேஜ் அப் கொடுத்தீங்கன்னா நம்ம என்னென்னலாம் ஓப்பன் பண்ணியிருக்கோங்கிறது வரும். இந்த ஐட்டத்தில் தான் நம்ம ஹெச்எஸ்என் கொடுக்கல, கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்டரில் போயிட்டு ஸ்டாக் ஐட்டம் 16 mm mm. இப்போ பார்த்தீங்கன்னா 4 மெட்டீரியல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். 16 mm, 20 mm, 25 mm, 8 mm. இந்த 8 mmக்கு தான் நம்ம வந்து HSN கொடுக்கல. இப்போ மெட்டீரியல் எல்லாமே ஸ்டாக் ஐட்டம் எல்லாம் கிரியேஷன் பண்ணியாச்சு. ஸ்டாக் ஐட்டம் கிரியேஷன் பண்ணது இந்த ஆல்டரில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் ஸ்டாக் ஐட்டம். எத்தனை ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணது இங்கே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பர்ச்சேஸ் என்ட்ரியை பற்றி பார்க்கலாம்.